ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம sewing thread ப்ராக்டிஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட் பார்த்தீங்கன்னா A1 மம்தா பிராண்டு. ஸோ இதுலேயும் சேம் ப்ராசஸ் தான். த்ரெட்டை இந்த கையில் தம் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் யூஸ் பண்ணி த்ரெட்டை இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மேலேருந்து கீழே சுற்றிட்டு ஃப்ரேமுக்கு அடியில் கொண்டு போயிடுங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு போயிட்டு 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரில் மாட்டி இருக்கிற த்ரெட்டை மேலுக்கு இழுத்திங்கன்னா த்ரெட்டு வெளியில் வந்துடும். ஸோ ரிவர்ஸில் திருப்பி ஒரு குட்டி செயின், அதுதான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம், திருப்பி எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாக் விழுந்துடும். ஸோ அடுத்ததாக அகெயின் ஸோ ஃப்ரண்ட்டில் திருப்பி நீடில் ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணி ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி சுற்றுங்க. ஒரே ஒரு முறை தான் த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் சுற்றணும். சுற்றிட்டு மீட்டிங் பாயிண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து திருப்புங்க. அகெயின் பஞ்ச் பண்ணுறீங்க, த்ரெட்டை சுற்றுறீங்க, மீட்டிங் பாயிண்ட்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து திருப்புறீங்க. ஸோ இதையே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க. சூயிங் த்ரெட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டதுனால உங்களுக்கு ஜரி த்ரெட்டில் ஈஸியாக வரும் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் ஒரு முறை சுற்றிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வெளியில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். இதையே தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், பஞ்ச் பண்ணுறேன், த்ரெட்டு ஃப்ரேமுக்கு அடியில் ஒரு முறை தான் சுற்றுறேன். சுற்றிட்டு மீட்டிங் பாயிண்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்த உடனே எனக்கு த்ரெட்டு மேலுக்கு வந்துடுது. ஸோ இவ்வளோ தான். பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை கீழே சுற்றிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட். ஸோ அகெயின் ஆஸ் யூஷுவல் த்ரெட்டை கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. லென்த்தியாக எடுத்துட்டு கட்டர் யூஸ் பண்ணி த்ரெட்டு சென்டரில் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஃப்ரேம்க்கு அடியில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுத்துடுங்க. இப்போ நீடில் யூஸ் பண்ணி த்ரெட்டை மேலேருந்து கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வெளியில் வந்துடும். ஸோ இவ்வளோ தான். ஸோ சூயிங் த்ரெட் ஃபஸ்ட் சூயிங் த்ரெட்டில் போட்டது, அடுத்தது ஜரி த்ரெட். ஸோ இப்போ நாம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி போடலாம்.